இங்க நான் கொஞ்சம் பேசுறது ஆக்ரோஷமா உங்களுக்கு தெரியலாம். ஆனா சத்தியத்துக்காக அந்த வைராக்கியத்தோடு பேசினேன் அவ்வளவுதான். அன்னை மரியாள் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு பைபிளிலே எங்க இருக்கிறது? அவங்க நிரப்பப்பட்டாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. நான் அதுக்கு பின்னால வர்றேன். ஆனா அப்போஸ்தலர் 2க்கு முன்பாக அவர்கள் எங்கேயாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார்கள் எங்கேயாவது வசனம் இருக்கா? இல்ல. பரிசுத்த ஆவியானவரால் ஏற்கனவே அன்னை மரியாள் நிரப்பப்பட்டிருந்தார் என்கிற ஒரு பொய் போதகத்தை செய்கிறார். அங்க நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அன்னை மரியாள் கற்பம் தரிக்கிறாள் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்ததான் அந்த வசனம் அங்க இருக்கிறே ஒழிய அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருந்தால் என்பதற்கான எவிடன்ஸ் அந்த வசனம் இல்லை. அப்போ அந்த இடத்துல மாடி வீட்டுல மற்ற சீடர்கள் மத்தியில அன்னை மரியாள் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாங்க. யாரு? அன்னை மரியாள் மட்டும் தான் பெற்றிருந்தாங்க. அவர்கள் ஜெபித்த பொழுது மற்ற சீடர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலையும் ஏதோ அன்னை மரியாள் போய் கையை வச்சு சீசர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது போல ஒரு பொய் போதனை செய்கிறார். இது பைபிள் எங்க இருக்குது? ஐயா கத்தோலிக்க சபைமார்களே, உங்கள் திருவிவிலியத்தை திறந்து எங்கேயாவது வசனம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காமிங்க. அன்னை மரியாள் கையை நீட்டி பரிசுத்த ஆவியானவரை இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் வச்சு அப்படி பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு இருந்த அந்த 120 பேரும் பெற்றுக்கொண்டது போல இந்த ஃபாதர் பேசுறாரு. இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு காமிச்சிங்க நல்லா இருக்கும். சும்மா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, வசனத்தோட ஒரு கமெண்டையும் காணும். இதை நீங்க சரியா பதிவு செய்யுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அன்னை மரியாள் கையை வச்சுதான் பரிசுத்த ஆவியானவரை அன்றைய 120 பேர் பெற்றார்கள் என்று எங்க இருக்கு? அந்த 120 பேர்த்திலையும் ஒரு அம்மாவா அன்னை மரியாள் இருக்கிறாங்க. அவர்களும் அங்கேதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் வேதத்துல நம்ம நம்பகமான விஷயமாக இருக்கிறதே ஒழிய ஏற்கனவே அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவே எப்பவுமே இருந்தாங்க. அப்ப இவங்க பெற்றுக்கொண்டு இருந்தனாலதான் இந்த 120 பேருக்கும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்துல இவங்க கையை வச்சுதான் அவங்க எல்லாம் அபிஷேகத்தை பெறாங்கிறது வேத திரிப்பா இல்லையா? கள்ள உபதேசமா இல்லையா? உங்க பைபிள்ல அப்படித்தான் ஏதாவது போட்டிருக்கா? அப்படி ஏதாவது போட்டுருச்சுன்னா வசன ஆதாரத்தை காமிங்க. மிக தவறான ஒரு விடயம். சோ மரியாதை குறிச்சு இல்லாதும் பொல்லாததும் பேசுறது நாங்கள் அல்ல, கத்தோலிக்க சபை தான். அதனாலதான் உங்க கூட எங்களால பயணம் செய்ய முடியாம வந்தோம். மார்ட்டின் லூத்தர் ஏன் 95 ஆயத்துக்களை எழுதி அங்க ஒட்டிட்டு வெளியே வந்தாரு? நீங்க செஞ்ச அக்கப்போரு தான். வேதத்தை விட்டு வெகு தூரம் வந்துட்டீங்க. கடவுளுடைய கற்பனைகளை விட்டு வெகு தூரம் வந்துட்டீங்க. அநேக மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி இருந்துட்டீங்க. பைபிளை கூட மொழிபெயர்க்க தடை விதிச்சீங்க. பாவ மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. சிலை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் எத்தனையோ தவறுகளை, வேதத்துக்கு புறம்பான தவறுகளை நீங்க செய்ய போய் தான் மார்ட்டின் லூத்தர் அன்னைக்கு வந்தார். ஆனா ஆதி திருச்சபையாக கத்தோலிக்க திருச்சபையிட்ட இருந்து மார்ட்டின் வரல. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையே இடையில் பிரிந்த திருச்சபை தான், சத்தியத்தை விட்டு பிரிந்த திருச்சபை.